இங்க ஜோஷ்ன்றவரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மெர்சின்றவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்ததுமே பயந்து வேற ஏதோ பேசுறாரு. தென் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஆனா அவங்க அம்மா இதை கேட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நானே போய் சேர்ந்துருவேன் சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பா வராங்க. ஆக்சுவலா இவர் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதனாலேயே ரொம்ப வருஷமா சிங்கிளாவே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்ததுமே தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணி இருக்கு. இப்போ இவங்களோட ஹஸ்பண்டுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அது தெரிஞ்சுதான் இவர் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. தென் ஒரு நாள் இவங்க கிட்ட இவங்களோட பையன் யாருன்னா நீங்க லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க நான் யாருமே லவ் பண்ணதில்ல, படிச்சது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூல், அப்படி இருந்துமே ஒரு பையன் என்ன லவ் பண்ணதா சொன்னாங்க. ஆனா அந்த பையனை அடிச்சு துரத்தி விடதா சொல்லி ரொம்பவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ நம்ம டைரக்டா இவங்களை பார்த்து என்னோட பையன் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணா, ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க உங்களை அம்மா மாதிரி நினைச்சிருக்கேன், அப்படிலாம் கேட்காதீங்க சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. தென் இவரையும் திட்டி விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை அவங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா இவங்க மதிக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. பார்த்தா அடுத்த நாளே அவங்க இறந்து போயிடுறாங்க. சோ நம்மளாலதான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றதுக்காக லெட்டர்லாம் போடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவுமே அவங்க கிட்ட போயிட்டு என்னோட அம்மா எப்படி இருந்தாலுமே இறந்து போயிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு வரான். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோ பார்த்து நீங்க யாரோ லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அவன் யாருன்னு சொல்லுங்க நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. இவருமே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவன் எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்கறாரு. இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிரரை காமிக்கிறாங்க. பார்த்தா இவங்க ஃபேஸ் தான் தெரியுது. இத்தனை வருஷமா இவங்கள தான் ஒன்ஸரா லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இவங்களை லவ் பண்ண பையனும் அவன் தான் தெரிய வருது. அதனால இவங்களை ரொம்பவும் பிடிச்சி போகுது. இந்த விஷயத்தை அவங்க பையன்கிட்ட எல்லாம் சொல்றாங்க. தென் இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க.